Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ட்ரெண்டியான மினி ஹேண்ட்பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இத பின்னும்போது இந்த மாதிரி தான் மினி ஹேண்ட்பேக் மாதிரி பின்னணும்னு நான் பிளான் பண்ணவே இல்ல. நான் பிளான் பண்ண ஐடியாவே வேற. இது பின்னிக்கிட்டு இருக்கும்போது இது பார்க்க ஒரு குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி இருந்துச்சா. இது ஹேண்ட்பேக்கை போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத ஹேண்ட்பேக்கை போட்டேன். நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்றத இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மினி ஹேண்ட்பேக் பின்றதுக்கு 18 ஒயர் ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து நம்ம கிராஸ் நாட் போட போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை இந்த மாதிரி சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே இருக்கு இல்லையா, இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இதையும் செக் பண்ணணும். எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒயர் ஈக்குவலாக நமக்கு வந்துடும். 18 ஒயர் நம்ம கட் பண்ணோம். ஸோ 18 ஒயரையும் 2 எடுத்து நாட் போட்டோன்னா மொத்தம் 9 நாட் வந்திருக்கும். செகண்ட் ஸ்டெப் இந்த 9 நாட்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 நாட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 நாட்டை பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் ஒயர் கிராஸ் ஆகும், கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகும் இல்லையா. ஸோ மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கலாம். நாட் எப்படி போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பர்ஸை ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் டைப்பில் தான் போட போகிறோம். ஓகே, இங்கே மேலே நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ரெண்டு நாட்டை ஒன்றா ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 3வது நாட்டை இங்கே பக்கத்தில் வைக்கிறேன். மேலேயும் ஒயர் கிராஸ் ஆகும், கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இதே மாதிரி தான் 9 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். இப்போ இதை இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு நாட் போடணும். மூணு நாட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 4வது நாட்டை ஜாயின் பண்ணணும். மேலே ஒரு நாட்டு, கீழே ஒரு நாட் போடணும். இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வரிசையை நாட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி மொத்தம் 9 நாட்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வரிசையாக 9 நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை, கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு தேர்ட் ஸ்டெப். அடுத்து பக்கத்துலேயே ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது நாட் போடுறேன். இதே மாதிரி ஒயர் பக்கத்தில் கிராஸ் ஆகும், வரிசையை நாட் போடணும். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே 2 ஒயர் கிராஸ் ஆகுது. இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அடுத்து கடைசி ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. ஓகே, இந்த பக்கம் கிராஸ் ஆகிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி கீழ் பக்கத்தில் பின்னணும். இந்த பேஸை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு வரிசை பின்னணும். ஒன் சைடு பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னணும். ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும்.
இந்த பக்கத்தில் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே, இப்போ எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இது வந்துட்டு பேஸ் இந்த அளவுக்கு போதும். அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். இது வந்துட்டு ஃபோர்த் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இங்கே சைடில் பாருங்கள் 3 ஒயர் ஒரே டைரக்ஷனில் போகும். அதே இந்த பக்கத்தில் ஒயர் நமக்கு கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரை எடுக்கக்கூடாது. கிராஸ் ஆகாமல் ஒரே டைரக்ஷனில் போகிற 3 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதுதான் கார்னர் டர்னிங். இந்த நாட் போட்டுட்டு இதே நாட்லேயே லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணி 2 நாட் போட்டிருக்கோம். ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த வரிசை பின்னோம் இல்லையா, இதோடு சேர்த்து 4 ஒயர் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போடணும். அதாவது கடைசி 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இன்னும் 2 ஒயர் பக்கத்தில் இருக்கும், அதில் நாட் போடணும். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். இது வந்துட்டு கடைசி நாட்டு இந்த பக்கத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் மேல் பக்கத்தில் அந்த ஷேப் நமக்கு போகும். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ண மாதிரி ரைட் சைட்லேயும் டர்ன் பண்ணணும். 2 பக்கத்துலேயும் 3 ஒயர் ஒரே டைரக்ஷனில் போகும். 3வது ஒயரையும் 2வது ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ஒயரையும் 2வது ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுறாதீங்க. நான் எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கிராஸ் நாட் போட்டுட்டு இதே ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போது இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இந்த பக்கத்தில் நாட் போடணும். இந்த ஒயரோடு சேர்த்து மொத்தம் 4 ஒயர் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது ரைட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி இன்னும் 2 நாட் போடணும். இப்போது கடைசி நாட் போட போகிறேன். நார்மலாக கிராஸ் டைப் கூடைக்கு இந்த மாதிரி தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுவோம். ரன்னிங் ஒயர் கூடைக்கு கார்னர்லாம் டர்ன் பண்ண மாட்டோம். லேடர் நாட் போட்டோ இல்லை லேடர் நாட் போடாமையோ நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். கிராஸ் டைப் கூடைகளுக்கு எல்லா மாதிரி கூடைகளுக்கும் இந்த மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடு வாலை ஈக்குவலாக நம்ம கொண்டு வர போகிறோம். அதாவது இந்த பர்ஸோட ஹைட் 2 ரவுண்டு பின்னிட்டு அதுக்கப்புறமா தான் பீட்ஸ் வச்சு நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் ஒயர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. இது இல்லாமல் மேல் பக்கத்தில் இந்த 2 ஒயர் ஒரே டைரக்ஷனில் போகும். இப்படி நம்ம நாட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரில் நம்ம நாட் போடக்கூடாது. 2 பக்கத்துலேயும் 4 ஒயர் வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் போகும். கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் தான் நாட் போட்டுட்டு வரணும். இது எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஒயர் கிராஸ் ஆகுது, இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நாட்டு. நான் நாட்டு கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ அடுத்து பக்கத்துலேயே ஒயர் கிராஸ் ஆகுது, இது வந்துட்டு 2வது நாட்டு. இப்போ நம்ம 5th ஸ்டெப் பின்னிக்கிட்டு இருக்கோம். இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. பக்கத்துலேயே ஒயர் கிராஸ் ஆகுது, இது 5வது நாட்டு. இப்போ கடைசியாக இந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இது 6வது நாட்டு. 6 ஒயர் மட்டும்தான் இந்த பக்கத்தில் நமக்கு கிராஸ் ஆகும். 5th ஸ்டெப்போட ஃபர்ஸ்ட் வரிசையில் 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், சைடில் மொத்தம் 3 ஒயர் போகும். இதில் இந்த 3வது ஒயரில் தான் ஒயர் கிராஸ் ஆகும். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். 5th ஸ்டெப்போட 2வது வரிசை பின்னிக்கிட்டு இருக்கும். இது 2வது நாட்டு. ஒன் சைடு பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் பேக் சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க.
இப்போ பக்கத்துலேயே 3வது நாட் போடுறேன். இது 4வது நாட்டு. இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. ரெண்டாவது வரிசையில் ஒரு நாட் எக்ஸ்ட்ராவாக பின்னுவோம். இது 7வது நாட்டு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வரிசையில் 6 நாட் பின்னோம் இல்லையா, ரெண்டாவது வரிசையில் 7 நாட் வரும். அடுத்து 3வது வரிசையில் 8 நாட் நமக்கு வரும். இப்போது சைடில் 2 பக்கத்துலேயும் ஒரே டைரெக்ஷனில் 2 ஒயர் போகும் இல்லையா, இந்த 2 ஒயரில் 2வது ஒயர் வரைக்கும் நாட் போடணும். மொத்தம் 8 நாட் நம்ம போடுவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு. பக்கத்துலேயே ஒயர் கிராஸ் ஆகும். இது 2வது நாட்டு. இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. இந்த 3வது வரிசையில் பாருங்கள் 8 நாட் நம்ம போடுவோம். இது 7வது நாட்டு. இப்போது கடைசியாக 8வது நாட் போடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. 3 வரிசை மட்டும் பின்னா போதும். இதுக்கு மேலே ஹைட் பின்ன வேண்டாம். அடுத்து நம்ம பீட்ஸ் வச்சு டைமண்ட் மாதிரி பின்னுவோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து ஒரே ஈவனாக நம்ம ஈக்குவலாக கொண்டு வந்தாச்சு இந்த கார்னர் டர்னிங் வரைக்கும். இப்போது இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னணும். மொத்தம் 3 வரிசை பின்னணும். எப்படி பின்னுறதுன்னு சும்மா ஒரு முறை சொல்லிடுறேன், கவனமாக பாருங்கள். இந்த பக்கத்தில் ஒரே டைரெக்ஷனில் மொத்தம் 4 ஒயர் போகும். இந்த 4வது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் 4வது ஒயர் வரைக்கும் கிராஸ் ஆகும். அதில் 6 நாட் போடணும். 2வது வரிசையில் 7 ஒயர் கிராஸ் ஆகும். 3வது வரிசையில் 8 ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயர் உங்களுக்கே தெரியும் எது கிராஸ் ஆகுது எது கிராஸ் ஆகலைன்னு. கிராஸ் ஆகிற ஒயரில் மொத்தம் 3 வரிசை மட்டும் பின்னிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே நமக்கு ஈக்குவலாக, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போது இதை எப்படி பின்னுறதுன்னு நான் ஒரு முறை பின்னி காமிச்சிடுறேன், ஏன்னா பிகினர் குழப்பமாக இருக்கும். இப்போ 4வது ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல நாட் போடுறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வரிசையில் மொத்தம் 6 ஒயர் மட்டும்தான் கிராஸ் ஆகும். அதுக்கு மேலே கிராஸ் ஆகாது. இது வரைக்கும் பின்னணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், சைடில் 2 பக்கத்துலேயும் 3 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும் இல்லையா, இந்த 3வது ஒயரை எடுத்து கிராஸ் ஆகிற ஒயரில் வரிசையை நாட் போடணும். இந்த 2வது வரிசையில் மொத்தம் நமக்கு 7 நாட் போடுற மாதிரி வரும். அதுக்கு மேலே ஒயரும் கிராஸ் ஆகாது. இது ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு அடுத்து 3வது வரிசை. 3வது வரிசை மொத்தம் 2 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும். 2வது ஒயரை பிடிச்சி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 8 நாட் போடணும். அவ்வளோதான். இப்போது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 3 வரிசை பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வால் 3 ரவுண்டு மட்டும் தான் நம்ம பின்னி இருக்கோம். ஒரே ஈக்குவலாக வந்துடுச்சு. அடுத்து மணி வச்சு 6வது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பெருசாக ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம். இந்த பெரிய டைமண்ட் எப்படி பின்னுறேன்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து கிராஸில் எந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுதோ அதில் ஃபஸ்ட்டு நாட் போடணும். இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக கிராஸில் 2 ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த நாட்டுக்கு ரைட் சைடில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட் சைடு தான் நாட் போடணும். இப்போது இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் 3 நாட் மட்டும்தான் போடணும்.
குட்டியா ஒரு மவுண்டன் ஷேப்ல நாட் போட்டு முடிச்சாச்சு. இதுல வந்துட்டு நம்ம பீட்ஸை கோர்த்து பெரிய டைமண்ட் பின்னுவோம். இதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கிராஸ்ல இதுக்கு நேரா ஒயர் கிராஸ் ஆகும். இதுல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் போட்டுட்டு இதுக்கு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நாட் போடணும். இது இல்லாமல் ரைட் சைடு போட்டுறாதீங்க, லெஃப்ட் சைடு தான் போடணும். அப்போ தான் நடுவில் நமக்கு டைமண்ட் வரும். இப்போ அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது, இதில் ஒரு நாட் போடணும். ஓகே, இப்போது 5th ஸ்டெப்பில் இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சு இல்லையா. 6வது ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் சைடு கார்னர் டர்னிங்லேருந்து கரெக்டாக 2 நாட் போட்டோம், 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டோம். அதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்னிங்லேருந்து 2 நாட் போட்டோம், 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு நடுவில் வி மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த வி ஷேப்பில் மொத்தம் 3 ஒயர் போகும். இந்த 3 ஒயர்லேயும் உங்களுக்கு என்ன மணி கிடைக்குதோ அந்த மணியை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த வி ஷேப்பில் 3 ஒயர் போகும். ஸோ 3 ஒயர்லேயே மணியை கோர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், இதில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட்டு, ரைட் சைடு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 2 நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடு நாட் போட்டுக்கிறேன். இப்போது 2வது நாட் போடுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். மணியை கோர்த்து இப்போ நம்ம 5 நாட் போட்டிருக்கோம். ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றோட ஒன்று 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ 2 ஒயர்லேயும் மணியை கோர்க்கணும். மொத்தம் 4 மணியை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு மறுபடியும் 2 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நீங்கள் நார்மல் பாக்ஸ் நாட்டு 4 நாட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஆம்லா நாட்டும் போட்டுக்கலாம், இல்லைனா பிஸ்கெட் நாட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் பிஸ்கெட் நாட் போடுறேன். உங்களுக்கு என்ன நாட்டு விருப்பம் இருக்கோ அந்த நாட்டை வந்துட்டு போட்டுக்கலாம். 4 ஒயரில் பிஸ்கெட் நாட் எப்படி போடுறது, ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன். நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் கிளியர் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய வீடியோ. ஸோ இந்த பிஸ்கெட் நாட்டையும் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவும் ரொம்ப பெருசாக போயிடும், உங்களுக்கும் குழப்பமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போது நார்மல் பாக்ஸ் நாட்டு 2 ஒயரை பிடிச்சி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டேன். எனக்கு இந்த பிஸ்கெட் நாட்டு ஆம்லா நாட்லாம் பழக்கம் இல்லை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக 4 பாக்ஸ் நாட்டு இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டுட்டு இந்த 2 ஒயர் 4 ஒயர்லேயும் மறுபடியும் மணியை கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மவுண்டன் ஷேப்பை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு கீழே இந்த ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒயர் மேல் பக்கம் போகும். இதில் மேல் பக்கம் எண்டு வரைக்கும் நாட் போடணும். இன்னொரு முறை சொல்கிறேன், கீழே இந்த ஒரு நாட் இருக்கும், அந்த நாட் வந்துட்டு மேல் பக்கம் போகும். ஸோ மேல் பக்கம் போகிற ஒயரில் பிடிச்சி மேலே எண்டு வரைக்கும் நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட்டு நாட்டு. எப்பவும் போல் நாட்டை கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இது 2வது நாட்டு, இது 3வது நாட்டு. 3 நாட் போட்டுட்டு அடுத்து 4வது நாட் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த மேல் பக்கம் போகிற ஒயரில் மணியை கோர்த்துக்கோங்க. மணியை கோர்த்துட்டு தான் நாட் போடணும். அப்போ தான் இந்த கேப் வந்துட்டு நமக்கு தெரியாது, அந்த டைமண்டும் நமக்கு கிளியராக தெரியும். க்ரீன் கலரில் இந்த டைமண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 3 நாட் போட்டுட்டு அடுத்து மணியை கோர்த்து 4வது நாட் போடணும். இப்போ 4வது நாட் போட்டாச்சு. அடுத்து பிஸ்கெட் நாட்டில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இது 5வது நாட்டு. இப்போ அடுத்து மேலே இது 6வது நாட்டு. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போது லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு பின்னணும்.
ரைட் சைடு பேஸில் ஒரு நாட் இருக்கும். இந்த நாட்டில் மேல் பக்கம் ஒரு ஒயர் போகும். இது பார்க்கும்போதே கிளியராக உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் 2வது ஒயர் இருக்குது. அதை அடுத்த வரிசைக்கு நம்ம பின்னுவோம். இப்போது மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி மொத்தம் 3 நாட் போடுங்க. 3 நாட் போட்டுட்டு அடுத்து மணியை கோர்த்து 4வது நாட் போடணும். லெஃப்ட் சைடு நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் ரைட் சைடு பின்னணும். இந்த பக்கத்துலேயும் நாட்டு கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் 2வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய டைமண்ட் எப்படி பின்னுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதே மாதிரி தான் பர்ஸோட ஆப்போசிட் சைடு, அதாவது பேக் சைடு நீங்களே பின்னணும். இப்போ 3வது நாட் போடுறேன். 3வது நாட் போட்டுட்டு மணியை கோர்த்துட்டு 4வது நாட் போடணும். ஏன்னா இந்த இடத்துல கேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, மணி வர இடத்துல மணி வரணும். மணியை கோர்த்துட்டு 4வது நாட் போடுறேன். அடுத்து பிஸ்கெட் நாட் இருக்கு இல்லையா, இதில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இது 5வது நாட்டு. கடைசியாக இது 6வது நாட்டு. ஆறாவது நாட் போட்டுட்டு இந்த 2 ஒயர் மேலே ஒன்றோட ஒன்று அந்த எண்டில் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது எண்டில் வந்துட்டு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது இது வரைக்கும் கரெக்டாக பின்னிருக்கீங்களா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பின்னோம் இல்லையா, இதே மாதிரி இந்த 2வது ஒயரை பிடிச்சி மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகிறோம். லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேல் பக்கத்தில் மொத்தம் 8 நாட் போடுவோம். இங்கே மேலே 4 ஒயர் டைமண்டில் இருக்குது இல்லையா, இந்த 4 ஒயர்லேயும் மணியை கோர்த்துட்டு நாட் போடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற 4 ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது 2வது நாட்டு, இது 3வது நாட்டு, இது 4வது நாட்டு. இந்த 4 நாட் போட்டு முடிச்சுட்டு டைமண்டில் 4 மணியை கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். மணியை கோர்த்துட்டு தான் நாட் போடணும், மறந்துடாதீங்க. அப்போ தான் க்ரீன் கலரில் மணி வச்சு ஒரு பெரிய டைமண்ட் நமக்கு தெரியும். இப்போ நாட் போடுறேன் இல்லையா, இந்த ஒரு நாட்டுக்கு இடையில மணி இருக்கும். ஸோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது 6வது நாட் போடுறேன். இது 7வது நாட்டு. 5வது நாட் மட்டும் சொல்கிறத மறந்துட்டேன். இது 8வது நாட்டு. இப்போது இந்த பக்கத்தில் மொத்தம் 8 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு 8 நாட் போடணும். 8 நாட் போடும்போது மேலே டைமண்டில் மணியை கோர்த்துட்டு நாட் போடணும். ரைட் சைடு கீழே என்ன ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர் தான் மேல் பக்கம் எண்டு வரைக்கும் போகும். ஸோ இந்த ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு 4 நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மணியை கோர்க்க வேண்டியதில்லை. இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது தேர்ட் நாட்டு, இது ஃபோர்த் நாட்டு. ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு. அடுத்து டைமண்டில் 4 மணியை கோர்த்துக்கோங்க. மணியை கோர்த்துட்டு நாட் போடணும். இப்போது 4 ஒயர்லேயும் மணியை கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு இப்போ நாட் போடுறேன். மணியை கோர்த்துட்டு 5வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து மேலே இது 6வது நாட்டு, இது 7வது நாட்டு, இது கடைசியாக 8வது நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பக்கத்துலேயும் 8 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு மேலே கடைசியாக 2 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இதில் வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க.
இப்போ ஒன் சைடு எப்படி நான் இந்த டைமண்ட் பின்னி காமிச்சேனோ சேம் அதே மாதிரி பேக் சைடு டைமண்ட் பின்னணும். பேக் சைடு டைமண்ட் பின்னும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் இதையே ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் எப்படி இந்த டைமண்ட் பின்னுறதுன்னு சும்மா ஒரு முறை சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா லெஃப்ட் சைடு, இதுக்கு நேராக நாட் போடணும். இந்த 2 ஹோல் இருக்கும், கார்னர் டர்னிங்லேருந்து 2 ஹோல் இருக்கும். அந்த 2 ஹோலுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நாட் போடணும். லெஃப்ட் சைடு பின்னும்போது இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு இதுக்கு ரைட் சைடு நாட் போடணும். ரைட் சைடு 2வது நாட் போடணும். 2வது நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடணும். ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நாட் போடணும். 2 பக்கத்துலேயும் இந்த குட்டி குட்டி மவுண்டன் ஷேப் மட்டும் பின்னி காமிக்கிறேன். டைமண்ட் சேம் இதே மாதிரி ஒன் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ அடுத்து ரைட் சைடு கார்னர் டர்னிங் இருக்கு இல்லையா, இதுக்கு கிராஸில் இந்த 2 ஹோல் விட்டுட்டு இதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் போட்டுட்டு இதுக்கு ரைட் சைடு நாட் போட்டுறக்கூடாது, லெஃப்ட் சைடு நாட் போடணும். அப்போ தான் நடுவில் வந்துட்டு அந்த வி ஷேப் நமக்கு வரும், அதில் டைமண்ட் பின்ன முடியும். இந்த மவுண்டன் ஷேப் நீங்கள் கரெக்டாக பின்னிட்டீங்கன்னாக்கா அந்த டைமண்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மவுண்டன் ஷேப் வரைக்கும் நான் பின்னி காமிச்சிருக்கேன். இந்த வி ஷேப்பில் 3 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் மணியை கோர்த்துட்டு இதில் நான் எப்படி பின்னி காமிச்சனோ சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பின்னிக்கோங்க, எந்த மாற்றமும் இல்லை. இப்போது 2 பக்கத்துலேயும் டைமண்ட் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக 2 பக்கத்துலேயும் இன்னும் ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, இங்கே சைடில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஃபைனல் வரிசை. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பின்ன போகிறதில்ல. இப்போ மேல் பக்கம் போகிற 2 ஒயரை பிடிச்சி மேலே எண்டு வரைக்கும் நாட் போடணும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட்டு. கிராஸ் நாட்டை கணக்கில் வச்சுக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு நாட்டு, இது 2வது நாட்டு, இது 3வது நாட்டு, இது 4வது நாட்டு, இது 5வது நாட்டு, இது 6வது நாட்டு, இது 7வது நாட்டு. இப்போ ஃபைனலாக இது 8வது நாட்டு. இப்போது இந்த பக்கத்தில் 8 நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி மொத்தம் 8 நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் 8 நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனல் பார்த்து இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். என்னோடய அதர் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. ஹோம் பேஜில் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு இன்னும் ஒரு வரிசை பின்னணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே சென்டரில் ஒயர் கிராஸ் ஆகும், இதில் நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த கிராஸ் நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ இந்த 2 ஒயரை பிடிச்சி மேல் பக்கத்தில் அந்த எண்டு வரைக்கும் எத்தனை ஒயர் இருக்கோ அத்தனை ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பர்ஸ் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான பர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை அப்படியே அடுத்த வீடியோவில் இன்னொரு நியூ ஐடியாவாக மாற்ற போகிறோம். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். நான் இதை பின்னுறதுக்கு 5 அடி ஒயர் எடுத்தேன், நிறைய ஒயர் வேஸ்ட் ஆச்சு, அதனால் உங்களுக்கு 4 அடி ஒயர் சொல்லியிருக்கேன். இதை பின்னி முடிச்சுட்டு ஒயர்ஸை ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து 2வது வரிசையிலேருந்தே சொருகிக்கோங்க. எல்லா ஒயரையும் சொருக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பர்ஸ் வந்துட்டு நியூ மாடலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மவுண்டன் ஷேப்பில் நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேக்னெட்டிக் லாக் தான் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் ஒயர் பர்ஸில் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பர்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் மேக்கிங்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை ஹேண்ட்பேக்காக கொடுக்க போகிறீங்கன்னா இதுக்கு ஹேண்டில் கண்டிப்பாக இருக்கணும். க்ரீன் கலர் மணியை வச்சு இந்த பர்ஸ் பின்னதுனால க்ரீன் கலர் மணியிலேயே இதுக்கு ஹேண்டிலும் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் ஒரு திக்கான த்ரெட்டில் மணியை வரிசையாக கோர்த்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அழகாக நியூ மாடலில் ஒரு மினி ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.